Hi friends, இந்த வீடியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் கொடுக்குற கம்பெனி பார்க்கலாம். பெஸ்ட் அக்ரோ லைஃப் அவங்க வந்து பெஸ்டிசைட்ஸ் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ் கம்பெனி. மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 920 க்ரோஸ் இருக்குது. ஷேரோட ப்ரைஸ் 389.25 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் 1:10 கொடுக்குறாங்க. எவ்ரி ஒன் ஷேர் வந்து 10 ஷேர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிரும். ₹10 ஈச் ஷேர் வேல்யூ அது வந்து 1ங்கிற மாதிரி குறைஞ்சிரும். போனஸ் இஷ்யூ 1:2ன்னு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து December 3 அன்னைக்கு 389.25 அது மாதிரி இன்னைக்கு இதாக இருக்குது. மெயினாக இந்த கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லீடிங் அக்ரோ கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரர் இன் இந்தியா, டாப் 15 அக்ரோ கெமிக்கல்ஸ் கம்பெனி இந்த கண்ட்ரியில், ஃபாஸ்ட் கோயிங் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் மோர் தென் 70 ஃபார்முலேஷன்ஸ், இன்செக்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், இந்த மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் 914 க்ரோஸ், கரண்ட் ப்ரைஸ் வந்து 389 ருபீஸில் இருக்குது. 52 வீக் ஹை ஆன 670 ருபீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் பாதி அமௌண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து 71.4. ஸ்டாக்கோட ஸ்பிளிட் அண்ட் போனஸ் ரெக்கார்ட் டேட் வந்து அவங்களோட போர்ட் மீட்டிங் அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. புக் வேல்யூ வந்து 342, டிவிடெண்ட் ஈல்டாக 0.77% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 9.95% இருக்குது. கம்பெனி வந்து டெப்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 700 க்ரோஸ்லேருந்து 517 க்ரோஸ் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 130 க்ரோஸ்லேருந்து இறங்கியிருக்கு 40 க்ரோஸில். இதோட ப்ரைஸ் வந்து இனிமேல் தான் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸ் வந்து 127 க்ரோஸ்லேருந்து 1000 க்ரோஸ் பக்கம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 70 க்ரோஸ் பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 50% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 5.75% இருக்குது. டிஐஎஸ் கிட்டக்க 2.11% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 37,000 இருக்காங்க. இந்த ஷேரை வந்து ஸ்பிளிட் அண்ட் போனஸ்க்கு அப்புறம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்து கன்சிடர் பண்ணலாம். அவசரப்பட்டு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அனலைசிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட க்ரோத் எப்படி போகுது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா என்னங்கிறத யோசிக்கலாம். எப்போவுமே ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.